ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது இன்றைக்கியோட மேரேஜ் டே வீடியோ. நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். காலையிலே ரெடி ஆகிட்டு செம்ம மழை. அதனால் சுடிதார்லாம் தான் போட்டோம். சாரியெல்லாம் என்னால் போட முடியல. குழந்தைய ரெடி ஆகல. பிரைட் என்ன சொல்கிறது, ஃப்ளார் கேர்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க. நான் செம்ம ஸ்லீப்பியாக இருந்து இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பையனும் ரெடி ஆகிட்டான். பையன் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன்னு சொல்லிட்டு வரான். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ரொம்ப லேட்டாக போனோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பிஃபோர் கோயிங் டு சர்ச் வந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கி ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு எல்லாம் அவங்கள விஷ் பண்ணுவாங்க. பொண்ணை கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. கிஃப்ட் அதெல்லாம் கொடுக்க முடியல. நாங்கள் ஜஸ்ட்டு போனோம். அதுக்குள்ளே அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்களும் அதே வேனில் கிளம்பிட்டோம். சர்ச்சு போகிற வேன் தான் இது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து கிளம்பி இப்போது அப்படியே சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சில் வந்து இதுதான் மாப்பிள்ளையோட கார். மாப்பிள்ளை அங்கேருந்து வந்த காரு. இதுதான் சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் வச்சு கல்யாணம். இதுதான் அந்த சர்ச் என்ட்ரன்ஸு. பொண்ணு அப்படியே ஃப்ரெண்டில் போனாங்க. நாங்களும் அந்த வேன்லேருந்து இறங்கி அப்படியே போயிட்டு, இது எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் கல்யாணத்துக்காக உள்ளே போயிட்டு இருந்தோம். மழை அந்த நேரம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் லைட்டாக ட்ரெஸ்லிங் இருந்துச்சு. அப்புறமா சர்ச்சில் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் மழை இல்லை. ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறமா திரும்ப மழை வந்தது. ராஜேஷும் மெதுவானந்த் வந்தாங்க. பையன் வந்து அவங்க தாத்தா கையில் அப்படி சர்ச்சுக்குள்ளே என்றானு. சர்ச் சிம்பிளாக தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை ஃப்ரெண்டில் வந்துட்டு இருந்தார். பொண்ணு பேக்கில். பொண்ணுக்கு வந்து பிரைட் என்ன சொல்கிறது, ஃப்ளார் கேர்லாக என் பொண்ணு நிற்கலான்னால என் பையன் போய் நின்றுட்டு இருந்தான் கூடவே. அதுதான், வேறு என்ன பண்ண முடியும். அந்த டைமில் குழந்தைங்கள ரொம்ப கம்பல் பண்ண முடியாது. அண்ட் அவள் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் கூடவே அனதர் 2 ஃப்ளார் கேர்ள்ஸும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே சர்ச்சுக்குள்ளே ப்ரேயர்லாம் ஸ்டார்ட் ஆகி அவங்களோட முறைப்படி நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சிஎஸ்ஐ மேரேஜ் பார்க்குறேன். இது வரைக்கும் சிஎஸ்ஐ மேரேஜ் எல்லாம் அவ்வளோவா பார்த்ததில்ல. அதாவது கல்யாணத்துக்கு போயிருக்கோம், இந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக வெட்டிங் பார்த்ததில்ல. அவங்க முறைப்படி பார்த்துட்டு அவங்க நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே தாலி கட்டணுன்றதுக்காக அவசரமாக ஃபஸ்ட்டு 10:30க்குள்ளாடி அந்த சடங்கை ஃபாஸ்ட்டாக முடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரீச்சிங், ப்ரேயர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிம்பிளாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு வெட்டிங். அப்புறம் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்கு கொடுக்குறது, எல்லா இதுலேயும் இருப்போம் அப்படின்னு. நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்டியன் வெட்டிங் அதே மாதிரி தான் இருக்கும். சினிமா இது கன்னியாகுமரி ஸ்டைல் வெட்டிங். அப்படி வெட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு பாஸ்டர் வந்து தாலியை வந்து நல்லா ப்ளஸ் பண்ணி அவங்க கையில் கொடுத்து தாலியும் கட்டி, எங்கள் பிள்ளைங்க அதுக்கடையில் இங்கே சர்ச்சில் கிடந்து ஒரே ஓட்டம், ஓடி ஓடி நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து சர்ச்சுக்குள்ளே நடக்கிற பார்ட் 1 வீடியோ. ஆஃப்டர் மேரேஜ் உள்ள வீடியோ வந்து அடுத்த பார்ட் 2 போடுறோம். ஏன்னா இது ஒரு கொஞ்சம் லெங்க்தி வீடியோவாக இருந்தது, ஷார்ட்ஸாகவே. அதனால் போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான். அப்புறம் ஃபாதர் பிளெஸ்ஸிங்ஸோட கல்யாணம் நல்லபடியாக நிறைவேறிச்சு. தேங்க்யூ, டேக் கேர், பை. பார்ட் 2 பார்க்கலாம்.